நம்மளை இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஷூல்னி யூனிவர்சிட்டி நம்ம கூட இன்னைக்கு திருப்பி ஜாயின் கை கோர்த்துருக்காங்க. ஸோ ஷூல்னி யூனிவர்சிட்டி நம்ம கூட கை கோர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார்ஸில் நம்பர் 1 யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து தே ஹவ் டைட் அப் வித் FDSA அப்படின்னு சொன்னால் அவங்க FDSA மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ FDSA தன்னுடைய மெம்பர் கம்பெனிஸை எப்படி வழி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ இவ்வளோ காலையிலேருந்து நீங்கள் நடந்த செஷனில் நீங்கள் எத்தனையோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு யாராச்சும் தெரியாத விஷயம் இருக்கான்னு நினச்சி பாருங்கள். எல்லாம் உங்கள் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ அது எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் தான் இங்கிருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சொல்லப்பட்டவங்க யாரு, எந்த அத்தாரிட்டி உங்களுக்கு அதை உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம போகிற தூரம் வந்து போகிற உயரம் வந்து நம்ம இன்னைக்கு சொல்கிறேன், இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் வளர்ந்துட்டீங்க. இப்போவும் நீங்கள் நம்ம யாருமே நம்ப முடியாத உயரத்துக்கு 2047 இந்தியா வளர்ந்த நாடுகளில் ஒரு நாடாக ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து இப்போ அந்த வேல்யூ அந்த விஷயமெல்லாம் சொன்னால் இன்றைக்கெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அதில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டராக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஷேர் அது.